வாவ், ரொம்ப அழகான ராக்கி. நீ செஞ்சியா? பாலுக்காக. ஏ, மகேஷ்க்கு செய்யலையா? அண்ணனுக்காக ராக்கி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாதிலே நிப்பாட்டிட்டேன். இப்பவே அண்ணன் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. என் கையால ராக்கி கட்டிப்பாரோ மாட்டாரோ? ஏன் ராக்கி கட்டிக்க மாட்டான்? நீ அவனோட செல்ல தங்கச்சி இல்ல, ஒரே ஒரு அன்பான பாசமான தங்கச்சி. ஐ ப்ராமிஸ் ரத்னா, இந்த வருஷம் ராக்கி கூட நம்ம ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். எப்பவும் செலிப்ரேட் பண்ற மாதிரி. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ராக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இங்க பாரு, இந்த ராக்கியை நீ முதல்ல கம்ப்ளீட் பண்ண. உன்னால எவ்வளவு அழகா ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா நீ பண்ணணும். அப்படின்னா உங்க ரெண்டு பேரோட ஃபைட் முடிஞ்சு போச்சா? இல்ல. ஆமா. நீங்க ஆமா சொல்றீங்க, அவங்க இல்ல சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லன்னா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். பாலு, விஷயம் என்னன்னா, உன்னோட ரத்னாக்காவும் நானும் ரொம்ப ட்ரை பண்றோம் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மறுபடியும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக. அதுக்காக நாங்க ஒரு சின்ன கேம் பிளே பண்ணோம். இதனால எல்லாரும் நினைப்பாங்க நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ஓ, இதான் விஷயமா? எனக்கு அப்பவே தெரியும். என்னோட ரெண்டு அக்காவும் என்னைக்குமே ஃபைட்டே பண்ண மாட்டாங்க. ஆனா பாலு, இது நம்மளுக்குள்ள இருக்கிற டாப் சீக்ரெட். இது நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே? ஓகே ஓகே. சரி ரத்னாக்கா, இப்ப நான் சொல்றது கேளுங்க. நாளைக்கு எனக்கு ஸ்கூல் லீவு. மிஸ் சொன்னாங்க நாளைக்கு வரும்போது எல்லாரும் ராக்கி கட்டி இருக்கணுமா, மேடம்க்கு காட்டுறதுக்காக. நான் சொன்னேன் நான் என் கையில இது வரைக்கும் ராக்கி கட்டிட்டு வருவேன்னு. பாலு, கண்டிப்பா. வைஷு, அண்ணா என் கையால நிச்சயமா ராக்கி கட்டிப்பாரா வைஷு? ஆஃப் கோர்ஸ் ரத்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும். ஜஸ்ட் பி பாசிட்டிவ். அண்ட் பாலு, உனக்கு அப்படி ஸ்கூலுக்கு போகணும்னா காலையிலே சமைச்சிட்டு போயிருக்க வேண்டியது தானே? உனக்கே தெரியல, காலையில இருந்து எனக்கு தலைவலி. அதனால என்னக்கா, காலையில எழுந்து என்னால முடிஞ்சதை நானும் செஞ்சேன். சும்மா சாக்கு சொல்லிட்டு போலல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாந்தி அக்கா நம்ம கூட இப்ப இல்ல. அவங்க மட்டும் இருந்திருந்தா. சாரி அக்கா. என்னக்கா, இன்னும் என் மேல கோவம் போலியா? நான் தான் சாரி கேக்குறேன்ல அக்கா. என்னன்னே தெரியல, நான் இன்னைக்கு அப்படி பேசிட்டேன்க்கா. நீங்க கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்கு?
ஆனா அக்கா உங்களை விட நான் சின்னவ தானே, மன்னிச்சிடலாம்ல. ம்? அக்கா இங்க பாத்தீங்களா உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? ஆ? இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன, நம்ம ஸ்வீட் சாப்பிட்டே மேனேஜ் பண்ணிக்கலாம்க்கா. இங்க பாருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலான லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்கக்கா. குடு குடு குடு. இதுதான் என்னோட அக்கா. அது என்னன்னாக்கா, இந்த ஸ்வீட் இவ்வளவு நேரமா இதுக்கு உரிமையானவங்க எப்ப வருவாங்கன்னு காத்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லக்கா, நான் தேவையில்லாம பேசி உங்க மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல, அதான். என் மூடி ஏன் ஸ்பாயில் ஆக போகுது? ராக்கி கட்ட ஆள் இல்லாம இருக்காங்களே, அவங்க மூடு தானே ஸ்பாயில் ஆகணும். நான் எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் வரும்போது அவர் பொண்ணையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். அவ வந்து என் மகேஷ்க்கு ராக்கி கட்டிடுவா. அப்புறம் நீயும் கவலைப்படாத, அவளை வச்சு பாலுவுக்கும் கட்டிடலாம். நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்கக்கா. ஆனா அக்கா, மகேஷ் முதல்ல ரத்னா கையால ராக்கி கட்டிக்கிட்டானா? ஏய் இல்ல சங்கீதா, எனக்கு என் பையனை பத்தி நல்லா தெரியும். அவன் எவ்வளவு வருத்தப்படுறான் தெரியுமா? அந்த ரத்னா கையால கண்டிப்பா அவன் ராக்கி கட்டிக்கவே மாட்டான். இங்க பாரு, தேவையில்லாத இந்த விஷயத்தை பத்தி பேசி நாமே நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிக்கணும். நாம போய் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணலாம். வா வா. வாங்க. விஷால், நீ இங்க இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? நீ போ முதல்ல. ரத்னா ஒரு நிமிஷம். இப்ப மட்டும் நீ என்ன போக சொன்னா நான் அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துருவேன். இப்பலாம் நீ என்கிட்ட பேசுறதே இல்ல. ரத்னா, ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற? என்ன விஷயம் சொல்லு. ரத்னா, இத வச்சுக்கோ. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், இங்க இருந்து Please போயிடு. ரத்னா, நீ இத வாங்கியே ஆகணும். இப்பலாம் நீ என்ன பார்க்க வரதே இல்ல. அட்லீஸ்ட் நம்ம போன்லயாவது பேசிக்கலாம்ல. உன் குரலை கேட்காம என்னால இருக்க முடியல. அட்லீஸ்ட் போன்லயாவது நம்ம பேசிக்கலாம் ரத்னா. ப்ளீஸ் இத வாங்கிக்கோ. ப்ளீஸ் வாங்கிக்க ரத்னா. விஷால், ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. வீட்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அம்மா, அப்பா, வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன நீ என்ன நினைக்கிறாங்க? பார்த்து பேசக்கூடாதுன்னு தானே, ரைட்? விஷால், இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். ரத்னா ஒரு நிமிஷம். இங்க பாரு, நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டேன். இது உனக்கே நல்லா தெரியும். அப்ப நான் உன் வீட்ல இருக்கவங்களுக்கு நீ சொல்லி புரிய வைக்கலாம்ல. விஷால், நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ரத்னா, சாரி, கொஞ்சம் அவசரம், அதனால தான் வந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு ராக்கில ரத்னா, அதனால தான் பிஓஏ டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்தேன். பிஓஏ பிளான் ஆஃப் ஆக்ஷன். நான் பிளான் பண்ணபடி எல்லாமே நடந்துருச்சுன்னா அப்புறம் பாரு, மகேஷ் உன் கையால ராக்கி கட்டிப்பான். அண்ட் பெரியமா கூட உங்களுக்கும் கோபால் சித்தப்பாக்கும் ராக்கி கட்டுவாங்க. ஆனா அதுக்காக நம்ம கொஞ்சம் பக்காவா பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. என்னம்மா பிளான்? சொல்றேன், இங்க வாங்க. பாரத்னா, இப்ப பாருங்க, மகேஷ் கண்டிப்பா உன் கையால ராக்கி கட்டிப்பான். ரெடி? எஸ், ரெடி.
सबका कहना है, 1000 में मेरी बहना है, सारी उम्र हमें संग रहना है, फूलों का तारों का सबका कहना है, 1000 में मेरी बहना है, सारी उम्र हमें संग रहना है, फूलों। என்னண்ணா அது? எவ்வளவு நல்ல பாட்டு அது, ஏன் ஆஃப் பண்ணீங்க? என்னாச்சு சொல்லுங்கண்ணா. சும்மாதான். நீ பாட்டு கேட்கணுமா? சரி கேளு, ஆனா சவுண்ட் கொஞ்சம் கம்மியா வச்சுக்க. फूलों का तारों का सबका कहना है। ஓகே. ये ना जाना दुनिया में तू है क्यों उदास, तेरी प्यासी आँखों में प्यार की है प्यास। பிரியமா, ரத்னாவுக்கு ஒன்றும் ஆகாது. தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். நீங்க கவலைப்படாதீங்க, ரத்னாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். அண்ணா, இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு ராக்கி கட்டாம விட மாட்டேன். ரத்னா, ரொம்ப யோசிக்காத. அவருக்கு என்ன பேசினாலும் என்னுடைய அண்ணன், நான் அவருக்கு ராக்கி கட்டியே தீரணும். என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். போ ரத்னா, போ. எங்க போற? மகேஷ்க்கு ராக்கி கட்டவா? எந்த உரிமையில? முதல்ல அவன் வேலையை பறிச்சுக்கிட்ட, இப்ப ராக்கி கட்ட போறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நடந்த எல்லாத்தையும் மகேஷ் மறந்துருப்பான்னு நினைச்சியா? அவன் உன்னை மன்னிச்சிடுவான்னு நினைச்சியா? கண்டிப்பா அவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான். ரத்னா, நீ உன்னோட ரூமுக்கு போ. அக்கா, ஊர்ல எங்க அத்தையோட பையன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிருக்கேன்ல. நேத்து ராத்திரி அவர் ஃபோன் பண்ணாரு. ராக்கி கட்டிக்க அவரு இங்க வரப்போறாரு. அப்படியே சங்கீதா, ரொம்ப நல்ல விஷயம். நான் பூரி செஞ்சு வச்சிருக்கேன், தொட்டுக்க உருளைக்கிழங்கு இருக்கு, அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வரட்டும் வரட்டும், நல்லா இருக்கும். அக்கா, அக்கா, போன வருஷம் உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தாரே, அவரோட பேர் கூட அவர் பேரு ராகேஷ். கூட அவர் பொண்ணு வந்திருந்தாளே, இந்த வாட்டியும் வராங்க. அப்புறம் ஒண்ணு தெரியுமா, நான் இந்த தடவை 1000 ரூபாய் வாங்கிப்பேன். அவர் பொண்ணு கையில ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுவேன். என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த வருஷம் நம்ம அசத்தணும். की कलाई से बहनों ने भाई की कलाई से प्यार बांधा है, प्यार के दो तार से संसार बांधा है, रेशम की डोरी से, रेशम की डोरी से, रेशम की डोरी से संसार बांधा है, बहनों ने भाई की कलाई से प्यार बांधा है। நான் போய் பாக்குறேன். என்ன வேணும்?
என்ன? மேடம் உங்களுக்காக ஒரு கொரியர் வந்திருக்கு. ஏன் வீட்டுக்கா இருக்கா? இங்க ஒரு சைன் பண்ணுங்க மேடம். ஆ. இந்தாங்க. Thank you. யார் அனுப்பியிருப்பாங்க? என்னவா இருக்கும்? என்னங்க கொஞ்சம் இங்க வாங்கல, உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. என்ன இருக்குன்னு பாத்துடலாம். எதுக்கு காத்துக்கிட்டு? அடடா, இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. இந்த புடவை யாருங்க அனுப்பியிருக்கா? அது உங்களுக்காக? நான் தான் என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை ஓபன் பண்ணிட்டியே. இதை சாந்தி அன்னிக்காக தான் நான் வாங்கினேன். இன்னைக்கு ராக்கி பண்டிகை, அதனாலதான். நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்க. நல்ல நாள் அதுவும் இப்படி வெறும் வயித்துல போகாதீங்க. நான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் சீதா. இவ்வளவு வருஷமா ராக்கி பண்டிகை அன்னைக்கு அண்ணியுடைய கையால தான் நான் ஸ்வீட் சாப்பிட்டிருக்கேன். இன்னைக்கு வேற ஒருத்தர் கையால எப்படி சாப்பிட முடியும்? நான் வரேன். எனக்கு புரியுது மகேஷ். இத்தனை வருஷத்துல எந்த ராக்கி பண்டிகைக்கும் நீ ராக்கி கட்டிக்காம இருந்ததே இல்ல. ஆனா இப்ப என்னாச்சு? இந்த வருஷம் ரத்னா உனக்கு ராக்கி கட்ட மாட்டா. இந்த ராக்கி பண்டிகைன்னு பார்த்து பிரியாக்கா கூட நம்ம கூட இல்ல. மகேஷ், ரத்னா உன்கிட்ட வரலன்னா என்ன? நீ ரத்னா கிட்ட போய் ராக்கி கட்டிக்கலாம்ல. இது உன்னோட உரிமை. அவளுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு என்னடி இன்னும் நீ மகேஷனுக்கு ராக்கி கட்டவே இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. நீ முதல்ல அண்ணன் கையில தானே ராக்கி கட்டுவ. இன்னைக்கு என்னாச்சு? ஹாய் சாரு, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஹாய் ரத்னா, வா போலாம். ஆனா அண்ணன். ரத்னா, நீ முதல்ல என் கூட கிளம்பி வா. வா.
மகேஷ் அண்ணா, இன்னைக்கு என்ன வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு? எப்பவுமே உங்க தங்கச்சி தானே உங்களுக்கு முதல்ல ராக்கி கட்டுவா. இந்த வருஷம் என்னாச்சு?